சென்னையில 1168 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 1002 புதிய கழிப்பறைகள் கட்ட அரசு திட்டமிட்டிருப்பதாகவும், அப்போ ஒரு கழிப்பறை கட்ட 1 கோடி செலவிடப்படுதான்னு சமூக வலைதளத்துல செய்தி பரவிட்டு வருது. மேலும் இது தொடர்பா ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் எச்ராஜா, சென்னையில நீங்க ஒரு டாய்லெட் கட்ட 1 கோடிக்கு மேல செலவிட வேண்டியது இருக்கு அப்படின்னு விமர்சிச்சு பேசியிருக்கிற ஒரு வீடியோவும் சேர்த்து இதோட பகிரப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில இந்த செய்தி பழைய செய்தியிலும், மேலும் ஏற்கனவே தமிழக அரசு சார்பா இந்த தகவல் பொய்யானதுன்னு கடந்த வருடமே விளக்கம் கொடுக்கப்பட்டதா அரசு தரப்புல சொல்லப்படுது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஜகவின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்.ஜி. சூர்யா தனது எக்ஸல பக்கத்துல ஒரு பதிவிட்டிருந்தாரு. அந்த பதிவுல சென்னை மாநகராட்சியில 1168 கோடி ரூபாயில 1002 கழிப்பறைகள் கட்ட அரசு திட்டமிடுதுன்னா, அப்போ ஒரு கழிப்பறைக்கு 1.16 கோடியான்னு விமர்சித்து அந்த பதிவை பதிவிட்டிருந்தாரு. அப்போதே இதற்கு அரசு இது முற்றிலும் தவறான தகவலை மறுத்து சென்னை மாநகராட்சி வெளியிட்ட அறிக்கைப்படி சென்னையில 15 மண்டலங்கள்ல 1002 இடங்கள்ல 7166 இருக்கைகள் கொண்ட கழிப்பறைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும், பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இது அமைப்பதால இந்த கழிப்பறைகளின் கட்டுமான பணிகள் புதிதாக கட்டும் போதும் மறுசீரமைப்பு பணி பண்ணும்போதும் அதை செயல்படுத்தும் போதும் 9 ஆண்டுகளுக்கான பராமரிப்பு பணிகளுக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்த செலவாதான் ரூபாய் 1168 கோடின்னு